ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் நேற்று ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமெல்லாம், அதனால சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியாக கும்பிட்டுட்டு வந்தோம். வர வழியில் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்கும், அங்கே வந்து பால் வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு இருந்தோம். இப்போ என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு அவங்களும் வந்துட்டாங்க. 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நானும் வந்துடுவேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கடையில் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்களா, சரி ஜாயின் பண்ணி பால், தேயிலை, அப்புறம் வந்து ப்ரெட் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போனோம். அவங்க வந்து ரொம்ப சாய் அடிக்ட்டு, எப்போவுமே டீ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஈவினிங் வந்துட்டாங்க, ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே அவங்களுக்கு சாயா போட்டு கொடுத்துடணும். சரின்னு சொல்லி சாயா போட ஆரம்பித்தோம். இங்கெல்லாம் இவங்க இப்படி தான் சாயா போடுவாங்க. தண்ணி பாலில் போட்டு கொடுத்தா பால் சாய் எனக்கு வேண்டாம், தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுன்னு கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் 2 கரண்டி சீனி போட்டுக்கிட்டேன். அப்புறம் தேயிலை ஒரு கரண்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 2 ஏலக்காய் எடுத்து நல்லா தட்டி உள்ளே போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு எப்படி போட்டால் ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரம் வற்ற வச்சுக்கணும். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் 1 கிளாஸ் பால், 1.5 கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டேன். அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சேன். ஏன்னா அப்போ தான் வந்து டீ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலான்னு கொடுத்தேன். இது வந்து 2 பேருக்கு கரெக்டாக இருந்துச்சு சாயா. அவங்க சாயா இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டாங்க. அதனால தான். சரி, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.